இங்க ஒருத்தன் உடம்பு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 20 வருஷமா எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடாம பாக்கறதுக்கு பேப்பர் மாதிரி ரொம்பவே ஒல்லி ஆயிடுறான். அப்படி அவன் ஒல்லியா இருக்கிறதுனாலயே அவன் நாயை கூப்பிட்டுட்டு வெளியே வாக்கிங் போனா கூட அங்க அடிக்கிற காத்து மூலியமா வானத்துல பட்ட மாதிரி பறந்துட்டு இருக்கான். அப்படி அவன் பறந்துட்டு இருக்கிறத பார்த்து பக்கத்து வீட்டுல இருக்கிற பசங்க எல்லாம் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்க, வெளியே போனதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உட்காந்து இருந்தா இவன் பேப்பர் மாதிரி ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால வீட்டுல இருக்கிற வேக்கிங் கிளீனர் இவனை ஒரு குப்பை நினைச்சு இவனே கிளீன் பண்ண பாக்குது. வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காஃபி ஷாப் போறான். அங்க போனா இவன் ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால எல்லாரும் இவனை ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க. அங்க போனாலும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு கூட பார்க்ல கேம் விளையாடலாம் நினைக்கிறான். பார்த்தா அவன் ஃப்ரெண்டு பாலத்துக்கு போட்ட ஃபோர்ஸ் கூட தாங்க முடியாம இவன் அந்த பந்து கூட சேர்ந்து காத்துல பறந்துட்டு போயிடுறான். கார் ஓட்டலாம் ட்ரை பண்ணா கூட கார் கூட இவனால ஒழுங்கா ஓட்ட முடியல. அடிக்கிற காத்துல காரை விட்டுட்டு இவன் மறுபடியும் வானத்துல பறந்து போயிடுவான் போல. அந்த அளவுக்கு இவனுக்கு பிரச்சனையா இருக்க இவன் இப்படி இருக்கிறதுனால இவனுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இவன் அது மூலியமாவே பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுறான். இவன் டிவி எல்லாம் கூப்பிட்டு பயங்கரமா இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறாங்க. இவனுக்கு இதுல இன்னொரு நல்ல விஷயமே இருக்கு. எல்லாரும் வெண்டிங் மிஷின் போய் காசு போட்டு தான் அவனுக்கு தேவையான பொருளை எடுப்பாங்க. ஆனா இவன் பாக்குறதுக்கே பேப்பர் மாதிரி இருக்கிறதுனால அந்த மிஷின்குள்ளேயே இவன் போயிடுறான். போய் இவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிப்ஸ் எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லி அந்த சிப்ஸ் எடுத்து சாப்பிட்ட உடனே பார்த்தா மறுபடியும் உடம்பு பழைய மாதிரியே மாறி இருந்து இவன் எத்தனை வருஷமா ஒல்லியாகணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணதெல்லாம் ஒரே செகண்ட்ல காணாம போயிடுச்சு.